இன்னைக்கு ஊழியர்களை பற்றி வாய்க்கூசாம நம்ம விசுவாசிகள்லாம் பேசுவாங்க. சில விசுவாசிகள்லாம் ரொம்ப வாய்க்கூசாம பேசுவாங்க. ஒரு குடும்பத்தை நடத்த உங்களுக்கு முடியல. ஒரு குடும்பத்தை வச்சு 2 பிள்ளைகளை வச்சு இன்னைக்கு நடத்துகிற பெற்றோர் எத்தனை பேர் தடுமாறுறாங்க. அவங்களாம் நடத்த முடியலை, அடக்க முடியலை. ஆனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை ஒருத்தன் வச்சு தாங்கி நடத்திட்டு போகிறான். வெளியே பேசுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. குற்றப்படுத்துறது ரொம்ப ஈஸி. வாய் கூசாமல் பேசுறது ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் ஊழியர்களை தாங்குகிறார்கள்? ஊழியர்களை எத்தனை பேர் தாங்குகிறார்? நான் சொல்லுவேன், விசுவாசிகள் ஊழியர்களை தாங்குவார்கள். ஆனால் நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், யாருக்கு லாபம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம். விசுவாசிகள் ஊழியர்களை தாங்கும் போது, கையை தூக்கும் போது அவன் கை உயர்ந்துகிட்டே இருக்குமானா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மோசைக்கு இல்லை, ஜெயம் ஜனங்களுக்கு. அவன் தாழ விட்டுட்டான்னு சொன்னா அழிவு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகள் தான்.